வணக்கம் நண்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில வெற்றி பயணத்தில் பயணிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சுபாவங்கள் அல்லது ஒரு நல்ல குணங்கள் நமக்கு அடிப்படையாக தேவை. அது என்னென்றால் நன்றி என்ற குணங்கள் தான் பாருங்க. இந்த நன்றியாகப்பட்டது இந்த உலகத்துல ரொம்ப அவசியம். நமக்கு எவ்வளவு பேர் நமக்கு நன்மை செஞ்சிருப்பாங்க பாருங்க, சும்மா கிடையாது. இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து நம்முடைய தாய் தகப்பன்மாருக்கு உதவி செஞ்சிருக்கு, அங்க ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறனா இதுக்கு பின்னால கடவுளும் மனிதர்களும் இயங்கி கொண்டிருக்கிறாங்க. கடவுளுடைய கிருபை இல்லாம மனுஷனுடைய தயவு இல்லாம நீங்கள் நானும் ஆப்ரேட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு எனக்கும் தேவன் ஏற்படுத்துகிற அவருடைய கிருபையும் நல்ல மனுஷனுடைய தயவும் இருக்கிறனால தான் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கடந்து வந்து. நீ நினைக்கலாம், ஐயோ நீ சொல்லாதீங்க, எவ்வளவு மனுஷன் எனக்கு எதிர்ப்பு தெரியுமா? அவ்வளவு எதிர்ப்புகள் உங்களுக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 10 பேர் இருப்பாங்களா? இல்ல 100 200 பேர் 10,000 பேர் இருப்பாங்களா? ஆனால் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் உங்களுக்கு தயவு பாராட்டும்படியாக தேவாதி தேவன் வைத்திருக்கிறார். சும்மா இருக்கிற சின்ன சின்ன எதிர்ப்புகளை வைத்துக்கிட்டு எல்லா மனுஷர்களுமே விரோதமா இணங்காங்க. சில பேர் உங்களை விரும்ப மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க, உங்களை பிளாக் பண்ணுவாங்க, உங்களை தூரப்படுத்திடுவாங்க. அதை நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்துல எல்லாருமே அப்படி நினைக்காதீங்க. கடவுள் அற்புதமா ஏற்படுத்துகிற மனித தயவு உண்டு. சரி, ஆக மொத்தத்துல நீங்கள் நானும் இன்னைக்கு கடவுள்கிட்ட நன்றியா இருக்கணும், மனுஷன்கிட்ட நன்றியா இருக்கணும். இந்த நன்றி என்பது ரொம்ப அவசியமா இருக்குது. இதுதான் மனிதனுடைய நல்ல குணங்கள். யாரெல்லாம் நமக்கு நன்மை செஞ்சாங்களோ அவங்களோடு கூட நாம் என்னைக்குமே அந்த தொடர்பு நிலை இருந்துகிட்டே இருக்கணும். கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா நாம் அவங்களுக்கு நமக்கு எத்தனை நன்மைகள் உதவி செஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்காத வேற விதமான சுபாவத்துக்குள்ளாக போயிடும். ஒருவேளை இந்த வருஷத்தை கடைசியில் வந்திருக்கிறோம், அதெல்லாம் எண்ணி பார்த்து நமக்கு யாரெல்லாம் நன்மை செய்தாங்களோ அவங்களுக்கு நன்றியோடு கூட அவங்களோட நல்ல உறவுல நல்ல செயல்பாடலாம் இருக்கணும். எத்தனை இக்கட்டான நிலையெல்லாம் அப்படிப்பட்டவங்களுடைய உதவி நமக்கு இல்லாம இருந்ததா நம்ம நிலைமை என்ன இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அந்த நேரம் நமக்கு உதவி செய்ய முன் வரலனா, கொடுப்பதற்கு அவங்க முன் வராம யோசித்து இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பாதையில கடந்து ஜெயிக்க வருவதற்கு அவங்க எவ்வளவு மூல காரணமா இருந்திருக்கிறாங்க. அதை எண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க, நன்றியா இருங்க. அதன் பிறகு என்னங்க, உங்க சுபாவம் வேற லெவல். சுபாவம் வேற லெவலுக்கு என்ன இருக்குது, வாழ்க்கையில உயர்றீங்க. உயரும் போது என்ன இருக்கிறது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.